தமிழ் சினிமால டேரக்டர்ல இருந்து ஹீரோவான ஹீரோஸ் யார் யார் தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் எந்த ஒரு டேரக்டர்னா டேரக்டர் ராம் தாங்க. இவர் ஃபர்ஸ்ட் கட்டுறது தமிழ்ன்ற மூவி தான் எடுத்தாரு. அதுக்கப்புறம் இவர் தங்க மீன்கள்ன்ற படத்துல இவரே ஹீரோவா நடிச்சிருக்காரு. ரெண்டாவதா பார்க்கக்கூடிய டேரக்டர் யாருன்னா டேரக்டர் சமுத்திரகனி தாங்க. இவர் ஏகப்பட்ட படங்களா இப்ப ரீசெண்டா நடிச்சிட்டு இருந்தாலும் இவர் ஃபர்ஸ்ட் ஒரு டேரக்டரா தான் அறிமுகமானாரு. அது எந்த படத்துலனா நாடோடிகள் படத்துல டேரக்டர் ஆயிட்டு ரீசெண்டா இவர் நிறைய படங்கள் நடிச்சிட்டு இருக்காரு. மூணாவதா எந்த ஒரு நடிகர் இருக்காருன்னா டேரக்டர் சசிகுமார் தாங்க. இவர் ஃபர்ஸ்ட் ஒரு டேரக்டரா தான் அறிமுகமானாரு. அது எந்த ஒரு படம்னா சுப்பிரமணியபுரத்துல டேரக்டர் அறிமுகமாயிட்டு அதே படத்துல இவர் நடிச்சிருப்பாரு. ரீசெண்டா டூரிஸ்ட் ஃபேமிலின்ற ஒரு நல்ல படமும் நடிச்சிருப்பாரு. இந்த மாதிரி நடிகரும் பிளஸ் டேரக்டருமா இருந்திருக்காரு. நாலாவது எந்த ஒரு டேரக்டர் பத்தி பேச போறோம்னா நேஷனல் அவார்டு வின்னிங் டேரக்டர் சேரன் தாங்க. இவர் ஆட்டோகிராஃபின்ற ஒரு படத்துல ஹீரோவும் பண்ணிருப்பாரு. அதே படத்தை இவர் தாங்க டைரக்ட் பண்ணிருப்பாரு. இந்த படத்துக்கு அவர் நேஷனல் அவார்டு வாங்கியிருக்காரு. அஞ்சாவது எந்த ஒரு நடிகரை பார்க்க போறோம்னா டேரக்டர் சுந்தர் சி தாங்க பார்க்க போறோம். இவர் ஸ்டார்டிங்ல அன்பே சிவன்ற படத்துல டேரக்டரா அறிமுகமாயி இப்ப ரீசெண்டா அரண்மனை சீரிஸ் நிறைய படத்துல ஹீரோ பண்ணிட்டு இருக்காரு. அதே படத்துல டைரக்ஷனும் பண்ணிட்டு இருக்காரு. ஆறாவது எந்த ஒரு டேரக்டர் பார்க்க போறோம்னா டேரக்டர் எஸ்.ஜே. சூர்யா தாங்க. இவர் ஃபர்ஸ்ட் ஒரு டேரக்டரா தலஜித்தை வச்சு வாலின்ற படம் எடுத்தாரு. அதுக்காண்டி இவரே ஒரு டைரக்ஷன் பண்ணி நியூன்ற படத்துல இவரே ஹீரோ அறிமுகமானாரு. ரீசெண்டா பல படங்கள்ல வில்லனாவும் கேரக்டர் ஆர்டிஸ்டும் நிறைய படங்கள்ல பண்ணிட்டு இருக்காரு எஸ்.ஜே. சூர்யா. ஏழாவது எந்த ஒரு நடிகரை பார்க்க போறோம்னா நடிகரும் பிளஸ் டேரக்டருமான பிரதீப் ரங்கநாதன் தான் பார்க்க போறோங்க. இவர் கோமாளின்ற படத்துல டேரக்டரா அறிமுகமாயி லவ் டுடேல இவரே டைரக்ஷனும் பண்ணி அதே படத்துல இவரும் நடிச்சு டேரக்டர் பிளஸ் ஹீரோவா அறிமுகமாயிருக்காரு. எட்டாவது எந்த ஒரு டேரக்டர் பிளஸ் ஹீரோவை பார்க்க போறோம்னா பார்த்திபன் தாங்க. இவர் ஸ்டார்டிங்ல டேரக்டரா நிறைய படங்கள் எடுத்திருந்தாருங்க. பட் இப்ப ரீசெண்டா கேரக்டர் ஆர்டிஸ்ட் வில்லன் நிறைய ரோல்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஹீரோவும் இவர் 90s டைம்ல பண்ணிட்டு இருந்தாரு. ஒன்பதாவதா எந்த ஒரு டேரக்டர் பிளஸ் ஆக்டர் யாருன்னா பாக்கியராஜ் தாங்க. இவர் டேரக்டரா நிறைய படங்கள் பண்ணியிருந்திருக்காருங்க 90s 80s காலத்துல. அதே மாதிரி இவர் நிறைய படங்களும் ஆக்டர் நடிச்சிருக்காரு ஹீரோவாவும். லாஸ்டா உங்களுக்கான கேள்விங்க, வேற ஏதாவது டேரக்டர் நான் மிஸ் பண்ணியிருப்பேன் அந்த ஒரு டேரக்டர் கான்வர்ஸ் பண்ணுங்க. உங்களோட ஃபேவரட்டான டேரக்டர் யாரு? கான்வர்ஸ் பண்ணுங்க.